ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஃபுல்லாவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. இதுல எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்கன்னு நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பது கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பத்தின ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டு ரீட்டைல் நிறுவனங்கள் நிறைய வச்சிருக்காங்க. இவங்க பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டும் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதுலேயே தெரியும், உங்களுடைய ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ் நிறைய செல்லிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இவங்களுடைய சேர்மன், எம்டி, ப்ரமோட்டர் இது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா TS கல்யாண்ராமன் அப்படிங்கிற நபர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 நாடுகள்ல 23 இந்தியன் ஸ்டேட்ஸ்ல 436 ஷோரூம் ரன் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவங்க கிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் மட்டும் அப்ராக்சிமேட்டா 14,669 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அடுத்த இவங்களுடைய ஃபினான்ஷியல் இது எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம டைரக்டா ஷேருக்குள்ள போயிடுவோம். ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் மூலதன முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது 38,640 கோடி ரூபாய் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலா இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் 374 ரூபாய்க்கு பெர் ஷேர் சேல் ஆயிட்டு இருக்கு. ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்க்கும்போது ஹைங்கிறது 618 ரூபாய்க்கு போயிருக்கு, லோங்கிறது 327. ஸ்டாக் உடைய PE ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 28 இருக்கு. இது ஏத்துக்கிற மாதிரியான ஒரு வேல்யூ தான். புக் வேல்யூ 61. இப்போ கொஞ்சம் ஓவரான வேல்யூக்கு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிவிடெண்ட் ஈல்டு 0.40. இதுக்கு நான் பெரிய அளவில் ஒரு 5 பாயிண்ட்டுக்கு ஒரு 1 பாயிண்ட் கொடுக்கறதே இதுக்கு போதுமானது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் டிவிடெண்ட்ங்கிறது இருக்குது. இதுல டிவிடெண்டை நம்பி இந்த பங்குக்குள்ள யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பங்குகள்ல டிவிடெண்டுக்காகவே வாங்குவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த பங்கை டிவிடெண்டுக்காக வாங்க மாட்டாங்க. அதுக்காக சொல்றேன். அதுல இதுல பெரிய விஷயம் இதுல கிடையாது. ROCE 20.5 அண்ட் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 24 இருக்கு. ஸோ 15க்கு மேல இருந்தாலே ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இவங்களுடைய ரெவன்யூ எந்த அளவுக்கு இருக்கு, கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டு இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 2022ல 9,056 கோடி ரூபாய், 11,000 கோடி ரூபாய், 15,000, 21,638 கோடி ரூபாய் 2025ல, மார்ச் 2026ல 31,000 கோடி ரூபாய் கிட்ட இவங்க ரெவன்யூ ஈட்டியிருக்காங்க. கன்சிஸ்டன்டா க்ரோ ஆயிட்டே இருக்கு. சரி, இவங்க சேல் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 214 கோடி ரூபாய் 2022ல பண்ணிருக்காங்க. 389 கோடி ரூபாய், 554 கோடி ரூபாய், 688. இப்போ மார்ச் 2026ல நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. 1,285 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை சேல்ஸும் நல்லா இருக்கு, ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. சரி, கடன் விகிதங்கள்ங்கிறத நம்ம எப்பவுமே எல்லா நிறுவனங்களையுமே பார்க்கணும். இவ்வளவு பெரிய நிறுவனங்களுக்கு கண்டிப்பா கடன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022ல 0.73ல இருந்தது. அடுத்ததுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. 0.66, 0.52, 0.40, இப்போ 0.05க்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ நம்ம இந்த வேல்யூங்கிறது டெப்டை பத்தி நம்ம கவலைப்படணுங்கிறது இல்லை. சில நிறுவனங்கள் கடன் பெரிய அளவில் வச்சிருப்பாங்க, ஆனா ப்ராஃபிட்டும் இல்லாத சிச்சுவேஷன்ல நம்ம அந்த நிறுவனத்தை நம்ம ரொம்ப யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். பட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் கடனால ஒரு பெரிய பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். அடுத்தது இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ பார்ப்போம். இதுல தனியாக கொடுத்திருக்கோம். எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 2023 2,906 கோடி ரூபாய், மார்ச் 2024 17,180 கோடி ரூபாய், அடுத்து 23,000, அடுத்தது 33,000 கோடி ரூபாய் கிட்ட இருக்கு. சேல்ஸ் அண்ட் இதையும் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. ஏன்னா இதுல முதலீடு கோல்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். முதலீடு போட்டு அதை மேனுஃபேக்சர் பண்றாங்க, அப்புறமா செல் பண்றாங்க. அப்படிங்கும்போது முதலீடு அதிகமாக இருக்கும். ப்ராஃபிட்டுங்கிறது போட்ட முதலீடை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ரேஞ்சை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதனுடைய இயர்னிங் பெர் ஷேர் 13, புக் வேல்யூ 6.12, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 62. இது சாட்டிஸ்ஃபைடான வேல்யூ. அண்ட் இதுல இன்னொரு பாசிட்டிவான விஷயம்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் 37% இருக்கு. இதுவும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான விஷயம். சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதனுடைய காம்படிட்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டைட்டன் ஃபர்ஸ்ட், இரண்டாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ், மூன்றாவது
தங்கமயில். இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில டைட்டன் வந்து 37 இருக்கு, கல்யாண் ஜுவல்லர்ஸ் 24, இவங்கள மாதிரியே தான் தங்கமயில் ஜுவல்லரியும் 28 இருக்கு. ஓகேங்களா, இவங்க 3 பேர்த்துல இவங்க வந்து ஒரு 3வது இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில. ஸோ காம்படிட்டர்ஸ்ங்கிறது கோல்டு பொறுத்த வரைக்கும் இதுதான். அண்ட் இவங்கள இந்த பங்கு வாங்கினவங்களுக்கு லாபமா நஷ்டமா, இத்தனை 5 வருஷம் வச்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம ஷார்ட்டா பார்த்துருவோம். 5 வருஷமா ஹோல்டு பண்றவங்களுக்கு கண்டிப்பா 379% ப்ராஃபிட். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலுமே 130% கிட்ட ப்ராஃபிட். இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். இனிமேல் இதே மாதிரி ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அதை நீங்க ரியலைஸ் பண்ணிக்கிங்க. இது முன்னாடி இருந்த டேட்டா தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா மைனஸ்ல தான் இருந்திருக்கும் 24%. 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் -34. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் முதல்ல கொஞ்சம் வேணா வீக்கா இருக்கலாம். பட் வந்து சேல்ஸ் growth நல்லா இருக்கு, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, கடன் விகிதங்களும் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுல சாதகமான விஷயங்கள்ங்கிறது நான் இப்போ சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இன்னமும் வந்து உங்களுடைய வருவாயை அதிகமா எதிர்பார்க்கறாங்க. CAGR பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் உடைய CAGRங்கிறதா இவங்களுடைய மிகப்பெரிய பலம். 195%. இவங்களை வந்து டிவிடெண்ட் 20.5ங்கிறாங்க. பட் இது வந்து இந்த அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கறத ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக சாட்டிஸ்ஃபைட்ல. ஜஸ்ட் ஒரு இதாக சொல்லலாம். ஓகேங்களா, மற்ற நிறுவனங்களோட ஒப்பிடுகையில் இது வந்து ஓரளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம். இதுல இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. எந்த ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடியுமே இதுங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ங்கிறது என்னன்னா கோல்டு பிரைஸ்ங்கிறது ஃபிளக்சுவேஷனோட தான் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் அடிக்கடி அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஹை இன்வென்ட்ரி, அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் நான் அப்படியே பார்த்தோம் இல்லைங்களா. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அதிகமா இருக்கும், ப்ராஃபிட் சில நேரங்களில் குறைவா இருக்கும். இதுல ஸ்ட்ராங்கான காம்படிஷன் இருக்கு. ஒருத்தர் ஒரு பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பிராண்ட்ஸும் கொடுப்பாங்க காம்படிட் பண்ணிட்டு. அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் வியாபாரம் தடைபடுவதற்கான அல்லது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லோயர் கன்சியூமர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதும் இதுல வந்து இருக்கு. ஏன்னா சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ பெருசா சில நேரங்களில் ரொம்ப ஹையில போகும், சில நேரங்களில் ஸ்லோவா இருக்கும். இதற்கெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டுடைய பாலிசி சேஞ்சஸ்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடியும் நீங்க வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இதுல எதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருக்குதுங்கிறதும் பார்க்கணும். நான் இதுல சொல்லிட்டேன், மோஸ்ட்லி இதுல வந்து எது சாட்டிஸ்ஃபைடா இருக்குதுங்கிறத சொல்லிட்டேன், எது வீக்கா இருக்குதுங்கிறத சொல்லிட்டேன். இந்த ஒரு விகிதங்களை இந்த ஒரு மெட்ரிசஸை மட்டும் வச்சுட்டு ஒரு பங்கை வாங்கக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் ஓகே அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் இருக்கு. பிரைஸ் கொஞ்சம் ஹையா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இஃப் சப்போஸ் உங்ககிட்ட இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.